வணக்கம். ஹேபிட் மேனேஜ்மெண்ட் பழக்கங்களால் வளமுடன் வாழ என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள் தெரிஞ்சுக்கலாமா? இப்ப இதுல நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் படிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? சரி, ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன? எனக்கு உதவும் பழக்கங்கள். அதுல ஃபர்ஸ்ட் சாப்டர் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது முயற்சி செய்யும் பழக்கம், ஹேபிட் எஃபர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? சரி, இது வரைக்கும் இதுல எத்தனை திருக்குறள் நீங்க படிச்சிருக்கீங்க? இந்த சாப்டர்ல எத்தனை திருக்குறள் படிச்சிருக்கீங்க? ஞாபகப்படுத்தி பாருங்க. கரெக்டா சொல்லணும் நீங்க. இது வரைக்கும் மொத்தம் 6 திருக்குறள் நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? இப்ப 6 திருக்குறள் இந்த சாப்டர்ல, அதான் முயற்சி செய்யும் பழக்கம் ஹேபிட் பேப்பர்ல 6 திருக்குறள் நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்க. அதுக்கான மீனிங்கும் உங்களுக்கு இப்ப நல்லா தெரியும். இது திருக்குறளுக்கான அர்த்தமும் உங்களுக்கு இப்ப நல்லா தெரியும் இல்லையா? சரி, இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அசைன்மெண்ட்ல அப்படின்னா, இந்த 6 திருக்குறளையும் நல்லா யோசிச்சு பார்க்காம சொல்லி அனுப்பணும். சரிங்களா? இது ஒரு வாய்ஸ் அசைன்மெண்டா அனுப்பணும். அடுத்தது என்ன பண்ணா, அடுத்த வாய்ஸ் அசைன்மெண்ட்ல ஒவ்வொரு திருக்குறளையும் சொல்லி அதுக்கான மீனிங், சரிங்களா, அதுக்கான மீனிங் என்ன அப்படின்றத சொல்லி அனுப்பணும். அதாவது நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த திருக்குறள்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதையும் என்ன பண்ணணும், பார்க்காம சொல்லி அனுப்பணும். உங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ அதை சொல்லி அனுப்பணும். சரிங்களா? மூணாவது என்ன பண்ணணும்னா, மொத்தம் 6 திருக்குறளுக்கு 6 பாடல்கள் படிச்சோம் இல்லையா? 6 பாடல்கள் அழகா பாடி அனுப்பணும். சரி, இன்னைக்கு என்ன பண்ணணும்னா, அந்த 6 பாடல்கள்ல எத்தனை பாடல்கள் உங்களால ரொம்ப அழகா பாட முடியுதோ அந்த பாடலை வீடியோவா பாடி அனுப்புங்க. சரிங்களா? அது ரொம்ப நல்லா, எந்த பாட்டு நல்லா அழகா பாடியிருக்கீங்களோ அதை என்ன பண்ணுவோம், நாங்க யூடியூப்ல உங்களோட வீடியோவை அப்லோட் பண்ணுவோம். சரிங்களா? பிளஸ் அதுக்கு போனஸ் மார்க்கும் ஆன்ட்டி உங்களுக்கு தருவோம். சரிங்களா? என்னென்ன பண்ணணும் இன்னைக்கு? 6 திருக்குறளையும் பார்க்காம சொல்லி அனுப்ப முயற்சி செய்யணும். சரிங்களா? அப்படி 6 திருக்குறளையும் உங்களுக்கு பார்க்காம சொல்லி அனுப்ப முடியலன்னா, எத்தனை நீங்க என்ன பண்ணணும்னா, 6 திருக்குறளையும் சொல்லி அனுப்பணும். அதுல எத்தனை உங்களால பார்க்காம சொல்ல முடியுதோ சொல்லி அனுப்பணும். மீதி பார்த்து சொல்லி அனுப்புங்க. ஆனா மென்ஷன் பண்ணணும், எத்தனை திருக்குறள் பார்த்து சொன்னீங்க, எத்தனை பார்க்காம சொன்னீங்கன்னு. சரியா? அடுத்தது என்ன பண்ணணும்னா, இந்த 6 திருக்குறளையும் ஒவ்வொரு திருக்குறளா சொல்லி உங்களுக்கு ஒவ்வொரு திருக்குறளுக்கான அர்த்தம் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி அனுப்பணும். மூணாவது, அந்த 6 திருக்குறள் பாடல்கள் இருக்கு இல்லையா? அதுல எத்தனை உங்களால ரொம்ப அழகா பாட முடியுதோ வீடியோவா பாடி அனுப்புங்க. அதுல பெஸ்ட் செலக்ட் பண்ணி நாங்க யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம். பிளஸ் உங்களுக்கு போனஸ் மார்க். ஓகே, இதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட் செல்ல குட்டீஸ். சூப்பர் டூப்பரா பண்ணி அனுப்புங்க. தேங்க்யூ ஸோ மச்.